ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு சூப்பராக செம்ம கார சரமாக எம்மியான பெப்பர் சிக்கன் கிரேவி எல்லாத்தையும் நம்ம மசாலா வறுத்துட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதில் மிளகு மட்டுமே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனியா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீர் சில்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். பட்டை 2 எடுத்திருக்கேன், கிராம்பு 1 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 1 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கலாம். இந்த வறுத்து அரைக்கிற மசாலாவுக்கு மட்டும் நம்ம நெய் போட்டுக்கலாம், தாளிக்கும் போது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. அதில் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய டேபிள் ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக பெப்பர் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 1 கேஜி சிக்கனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் தனியா. ஸோ இதெல்லாம் நெய்யில் நம்ம வறுத்துக்க போகிறோம். சோம்பு ஒரு சின்ன ஸ்பூன், ஜீரகம் ஒரு சின்ன ஸ்பூன். ஸோ இதெல்லாம் நெய்யில் வறுக்கிறோம். செம்மையாக இருக்கும். உங்கள் சளியெலாம் இந்த கிளைமேட்டுக்கு உள்ளே அடைச்சிட்டு இருந்தெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி, நோ ஆர்டிஃபிஷியல் எனிதிங், நோ மசாலா, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் நல்லது. ஸோ காஷ்மீர் சில்லி ஒரு 4 போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 4 போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை பவுடர் பண்ணிடலாம், மிக்சியில் கொட்டிடலாம் இப்போது. ஸோ இதை பவுடர் பண்ணிவிட்டு இன்னொரு மசாலா நம்ம வதக்க போகிறோம். அதை என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிக்கனை வந்து 1 ஸ்பூன் தயிரும், காஷ்மீர் சில்லி வேணும்னா ஒரு 6 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 1 ஹவர் சிக்கனை வந்து ஊற வச்சுருங்க. இப்போ இதில் நிறைய கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு அரைச்சா ரொம்ப நல்லது வயிற்றுக்கு, உடம்புக்கு. ஸோ சளி பிடிச்சதெல்லாம் கம்மி பண்ணிக்கும். நான் வந்து இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிராம் ஆனியன் எடுத்துக்கிறேன். கிரேவி நிறையா வேணுன்றதுனால நீங்கள் பார்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி மட்டும் நம்ம வதக்க போகிறோம். அப்படியே சளியெலாம் வந்துடும் பாருங்கள், டக்கராக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இந்த வருத்தம்ல, அதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன வதக்கியிருக்கோம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு தேங்காய் போட போகிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நான் வதக்கிட்டேன். கொஞ்சோண்டு தேங்காய் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு திரும்பின தேங்காய். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னேன்ல, காரசாரமாக நான் அந்த பவுடர் பண்ணுவோம்ல, அதுலேயே இதை போட்டு நம்ம வதக்க போகிறோம், அரைக்க போகிறோம். சாரி, இன்னமும் என் வாய்ஸ் சரியாகல ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த்தாக நான் ரொம்ப சஃபர் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து பிரியாணி இலையும், பட்டை 2, கொஞ்சம் கருவேப்பிலை அந்த எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு, நான் ஆல்ரெடி சிக்கன் சொன்னேன்ல, அதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன். டெலிஷியஸ் தான். ஸோ நான் வந்து பசங்களுக்காக குக்கரில் பண்ணுறேன். இது பாருங்கள், அந்த வெறும் எண்ணெயில் இதை வறுக்கும் போதே அந்த எண்ணெய் அப்படியே வெளில வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெறும் எண்ணெயில் கருவேப்பிலையோடு போட்டு சிக்கனை வதக்குறோம். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அவனை தூக்கி இதில் எல்லாத்தையும் கொட்டுறோம். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு 5.2K வந்தது. ஆல்மோஸ்ட் 82 டேஸில். ரொம்ப தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னை மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம 2 விசில் விட்றோம். விசில் வேணான்றப்போ ஒரு 15 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டான எம்மியான சூப்பர் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் போட்டு சர்வ் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டாச்சு. ரைஸோட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா. நான் ஆக்சுவலி மத்தியானம் நாங்கள் ரைஸ் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு நான் பரோட்டா போடலான்னு இருக்கேன். Bye bye, take care, love you all, please.